உலருணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் நிவாரண யாத்திரை குழு கொழும்பிலிருந்து தனது பயணத்தை இன்று காலை ஆரம்பித்தது. இதற்கான சர்வமத வழிபாடுகள் இன்று காலை இனிதே நடைபெற்றன. நிகழ்வில் கம்மத் தலைவர், சக்தி சிரச ஊடக வலையமைப்பின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் பிரசன்னமாகியிருந்தனர். மக்கள் எமக்கு வழங்கிய பொருட்களுடன் நாம் பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி பயணித்தோம். கடந்த 2 நாட்களாக கொழும்பு 2 பிரேபுக் பிளேஸ் சக்தி சிரச தலைமையகம், பம்பலப்பட்டி பழைய கதிரேசன் கோவில், தெஹிவலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு கோவில், கொழும்பு 13 புதுச்செட்டி திரு சாயி நிலையம், கொழும்பு 12 பெரிய பள்ளிவாசல் ஆகிய மத்திய நிலையங்களினூடாக நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழாத்தினர் 4 குழுக்களாக மட்டக்களப்பு, அம்பாறை, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை தொடர்ச்சியாக கையளித்து வருகின்றனர். கொழும்பிலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்த சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழாத்தின் ஒரு பிரிவினர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கையளித்து வருகின்றனர். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட களுவங்கேணி பகுதி மக்களுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஊடாக மக்களுக்காக பெறப்பட்ட நிவாரண பொதிகள் முதற்கட்டமாக மட்டக்களப்பு, செங்கலடி, களுவன்கேணி பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட 80 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண பொதிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றனர். சக்தி மற்றும் சிரச டிவியினர் ஒருங்கிணைத்து எங்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை 80 பயனாளிகளுக்கு மிகச்சிறந்த முறையில் ஒழுங்கமைத்து வழங்கியிருக்கிறார்கள். சக்தி சிரச நிறுவனங்களூடாக எங்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களால் திரட்டப்பட்ட இந்த உணவுப்பொதி நிறைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைச்சிருக்கு. சக்தி டிவிக்கு நன்றி, மக்களுக்கு நன்றி, கொடுத்தாக்களுக்கும் எங்களுக்கு எல்லாம் கைக்கு இன்றைக்கு வந்து விட்டது. அம்பாறை மாவட்டத்துக்கு சென்ற முதல் நிவாரண குழுவினர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பாண்டிருப்பு, கல்முனை கிராம மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கையளித்தனர். பாதிக்கப்பட்ட மக்கள் சக்தி டிவிக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லா மக்களும் பாதிக்கப்பட்ட மக்கள் தான். மக்களினுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கின்ற ஒரு ஊடகமாக கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய சக்தி ஊடகம் இருக்கிறது. வெறுமனே நிகழ்ச்சிகள், செய்திகள் என்று அல்லாமல் மக்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்ற போது மக்களோடு மக்களாக இருக்கின்ற சக்தி ஊடகம் இப்போது அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கல்முனையிலிருந்து முகமது ஷவுகி. சாய்ந்தமருது மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட எமில் நகர கிராம மக்களுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக நிவாரணப் பொருட்கள் பகிரப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டி மக்களோடு மக்களாக மக்கள் கொடுத்த பொருட்களை அவர்களிடமே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதனை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மேலும் பல கிராமங்களுக்கு விஜயம் செய்து அந்த மக்களுக்கும் இந்த உதவி நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மன்னார் எமில் நகரிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு. இதனையடுத்து மன்னார் தாராபுரம் மக்களுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான கஷ்டம் சாப்பாட்டுக்கு. உங்களுக்கு மிக மிக தேங்க்ஸ் சொல்லணும் நாங்கள். என்னென்னு கேட்டால் இந்த பொருளாதார தீலும் எங்களுக்கு வந்து உதவி செய்ததுக்கு. இன்றைய சூழ்நிலையில் வெள்ள காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிரச டிவி, சக்தி டிவி சார்பாக நிவாரணப் பொருட்களை வழங்கி உதவி செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் வந்து உதவி செய்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிரச சக்தி நிவாரண யாத்திரையால் மக்கள் மூலமாகவே மக்களுக்கு உதவி செய்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் பெருமளவிலான மக்கள் எமது மக்களுக்காக பல்வேறுபட்ட நிவாரணங்களை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இந்நேரத்தில் இன்றைய நாள் எமது மன்னார் பிரதேச செயலகத்தில் 3 கிராம அலுவலக பிரிவுகளில் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு பல நிவாரணப் பொதிகளை வழங்கியமைக்காக மக்களுக்கு எமது மனம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழாமின் ஒரு பிரிவினர் பயணத்தை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய நன்கொடையாளர்கள் வழங்கிய அந்த பொருட்களை கொண்டு மக்களால் வழங்கப்பட்ட அந்த பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நிவாரண யாத்திரையினுடைய மற்றொரு விசேட கட்டத்தை நாளை முல்லைத்தீவில் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது தொடர்பிலான செய்திகளை எங்களுடைய பிரதான செய்திகளிலும் மணித்தியாளர் செய்திகளிலும் நாங்கள் வழங்குவதற்கும் காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மல்லாவி பிரதேசத்திலிருந்து நான் ரத்னம் கோகுலன்.